ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, மங்கள்வார். இன்னைக்கு அதோட வணக்கம். செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். பாலை காய்ச்சுவோம். பாலை காய்ச்சி ஃபஸ்ட்டு டீ சாப்பிடுவோம். காலையில் தெம்பே அம்மா கொடுக்கும் டீ. ஆமாம். அப்புறம் டிஃபன். தக்காளிலாம் எல்லாம் எடுத்து வைக்கணும். என்ன எடுத்து வைக்காம இருக்க? எடுத்து வைக்கணும். இப்போதான் எழுந்திரிச்சேன். லேட் ஆயிடுச்சா? இதெல்லாம் பிரித்து கொட்டவ கத்திரிக்கோள் இங்கேப்பா இப்போதான் கழுவிட்டு வந்தேன். அந்த இவங்க கட்டி கொடுக்கறது எடுக்கவே முடியல. இவங்க கட்டி கொடுக்கறது அவுக்கவே முடியல. முடிச்சு தானே போட்டிருப்பாங்க. முடிச்சுதான் கஷ்டமா இருக்காது. முடிச்சுட்டு அவுக்கிறதுக்கு அது கட் பண்ணிடலாம். கத்திரிக்கோள் உரிச்சு வாழைப்பழத்தை 92 விட்டு. இதுவே நம்ம கையை வெட்ட சொல்லுங்க. ஆமாம், கையை வெட்டினா ஈஸியாக வெட்டும். அரைக்காய் அரைப்பழமாக இருக்கா? ஆமாம், இதை வெளியே விட்டுதான் பழக்க வைக்கும். இது 3 kgன்னு. ஆமாம், கழுவிட்டு இதை ஒழுங்காக எடுத்து வச்சாதையும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். உப்பு மஞ்சளும் போட்டு கழுவிட்டு எடுத்து வைக்கணும். இருக்கட்டும். அப்புறமா பாலை காய்ச்சி காப்பி குடிச்சிட்டு அப்புறம் கழுவோம். நம்ம இன்னைக்கு எங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். இது போட்டுட்டு டோக்கன் போட்டு போயிட்டு வரணும். 8 மணிக்கு பிடிச்சிருந்துச்சு. 8 மணிக்கு செல்லே எடுக்க மாட்டேங்குதுங்க. பசும்பால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. முட்டை தண்ணி முழு தண்ணி ரொம்ப நியாயம் பண்ணுறா. போய் மனசாட்சியே இல்லாமல் பண்ணுறாங்க. 40 ரூபா இந்த பால். அவ்வளோ தண்ணி ஊற்றி நினைச்சாவே உலகத்தில் அப்பா. அதில் வெறும் தண்ணி தான் இருக்கு போல. இதில் வெறும் தண்ணி தான் இருக்கு. இதே பால் இதான் கொண்டாந்து ஊற்றணும். அப்போ வேற வழி இல்லை. 1 லிட்ரு வாங்கினாலும் ஒரு நேரத்துக்கு பத்தாது பசும்பால். எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. இந்த படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். உண்மையில நீங்க தான் பாவம். மற்றவங்க பூரா நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆல்ரெடி விலைக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விலைக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சாமி கும்பிடுவோம். எல்லாரும் சாமி கும்பிடுங்க. கடவுளை எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும். எங்களையும் நல்லா வச்சுக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளை. சரி வாங்கிப்போம். இது என்னது மம்மி குட்டி பாக்ஸில் இருக்கு? இது இது செவ்வாது. அது ஏன் இங்கே சாமிக்கிட்ட இருக்கு? பாலமுருகன் ஜவ்வாது பவுடர். சாமிக்கு தான் வாசனை. இது அதை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாம தான் வச்சுருக்கேன். இது நம்ம ட்ரெஸ்லையும் தடவிட்டு போனோம்னா வாசமாக இருக்கும். ஜவ்வாது பவுடர் ஏதோ கடையில் வாங்கினேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
மகாலட்சுமி தாயே எங்களுக்கு நல்ல வரணும் வரணும். மகாலட்சுமி தாயே எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் கடவுளே. இங்கே எல்லாருக்கும் எங்களுடைய இது பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் நல்லா கிடைக்கணும் எல்லாம். அப்போ போட்டாச்சு காப்பி. அந்த காலத்துலலாம் காப்பி குடிப்பாளா டீ குடிப்பாளா? அந்த காலத்தில் வெறும் காப்பி தான், டீ கிடையாது. ஏன் தெரியல. காப்பியை நிறைய போட்டு வச்சுக்குவாங்க, வெள்ளத்தை போட்டு காப்பி தூளை போட்டு இதை போட்டு வச்சுக்குவாங்க. பால் கொஞ்சோண்டு தான் ஊற்றுவாங்க. வர காப்பியாக போட்டு வச்சுக்கிறது, கொஞ்சோண்டு பால் ஊற்றி அப்புறம் குடிச்சுக்கிறது வேணும்னா. வர காப்பின்னா பால் இல்லாமலா? வர காப்பின்னா அது கூட தெரியல இந்த காலத்துக்குள்ளே. என்ன பண்ணுறது? பால் இல்லாமல் தண்ணியில் டீ தூளை போட்டு குடிக்கணும். டீ தூள் இல்லை, காப்பி தூள். அது நல்லாவே இருக்காதுல்ல. இல்லை, அது அந்த வெளிநாட்டெல்லாம் அப்படி தானே குடிக்கிறாங்க. உனக்கு அமெரிக்காவில் இந்த குளிர்கால பிரதேசத்துலலாம் வர காப்பி வர டீ தான் குடிப்பாங்க. பால் டீ குடிக்க மாட்டாங்க. நம்ம தான் இந்தியாக்காரர் தான் பால் டீ குடிக்கிறோம். அவங்களுக்குள்ள ஊருக்கு அது ஒத்து வரும். நம்ம ஊருக்கு ஹீட்டான ஊரில் நம்ம ஊருக்கு அது ஒத்து வராது கிளைமேட்டுக்கு. ஆமாம், நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வராது. அந்த டம்ளர் எடுக்க. அப்புறம் வழிக்கு நம்ம இன்னைக்கு டிஃபன் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிக்கணும். யோசிச்சு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீ சாப்பிட்லாம். டீ போட்டாச்சு, வாங்க டீ சாப்பிட்லாம். டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு காலையில் டிஃபன் தான் என்னன்னு தெரியல, யோசிச்சு பண்ணணும். சப்பாத்தி போட்டால் அது பெரிய வேலையாக இருக்கும். சப்பாத்தி மாவுலாம் இருக்குது, ரவை இருக்குது, சப்பாத்தி மாவு இருக்குது. ஒரு வழியாக சாதத்தை வடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். பார்ப்போம். இந்த டீ எடுத்துக்கோ, நீ டிஃபன் பண்ணையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு கிளிக்கு தீனி வைக்கலாம். வைக்கலாம் வாங்க. டீ பார்ப்போமா? பார்த்து நாளாச்சுல்ல. என்ன பண்ணுறீங்க? இது முதக்கரண்டி, இது ரெண்டாவது கரண்டி. இதுக்கு என்ன கரண்டி கணக்கா? என்ன 3 கரண்டி? அப்புறம் வாங்கி தர மாட்டேன். போட்டு தானே இப்போ இதெல்லாம் கையில் தொடவே கூடாது. இந்த கம்பி கையில் படாமல் கழுவு. சுத்தமாக கழுவு. இதெல்லாம் தேவையா இதுங்களுக்கு? இதே மனுஷருக்கு பாடுபட சொன்னால் படுவாங்களா? ஒருத்தர் முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு பாடுபடுங்கன்னா படுவீங்களாடா? பாடுபடுவிய கிழிப்பிய. அதுக்கு தான் அறிவு இல்லையா? கீழே இருக்க வேண்டியதானே, தண்ணிக்குள்ளேயே போய் இருக்கிறது. அது என்ன உங்களை மாதிரி 5 அறிவு 6 அறிவு இருக்கு? 6 அறிவு இருக்கணும். மிச்சம்லாம் தெரியுதுல்ல, இந்த வச்ச உடனே இலையை திங்க தெரியுது. பசி அது எல்லாருக்கும் வர்றது. இந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டாமல் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியல, அதனால் கூட்டணும்.
நீ கையை முதல்ல தேய்ச்சி நல்லா கழுவிட்டு வா, கையை கழுவிட்டு வா. இதுக்கு அங்கே போகிறேன். இங்கே பாருங்க இன்னைக்கு நம்மளோட வளர்ச்சி. இலை பெருசாக இருக்குது, காய் ஓகே. இது கற்பூரவள்ளி இலை காய்ஸ். வாங்க கீழ் போடுவோம். அவன் வேலைக்கு போனான்னா அம்பிடுதேன் உங்கள் பொழப்பு. இலையெல்லாம் போட மாட்டேன், தீனியும் வைக்க மாட்டேன். நீங்கள் திண்டாட்டில் தான் நிற்கணும். இப்போ பாருங்க, அவன் இருக்கிற அன்றைக்கி தான் உங்களுக்கு ஜாலி. நான் இந்த கிளி பக்கம்லாம் வரமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிக்காது. இறங்குங்கடா, அவங்களுக்கு பசிக்கல. சாப்பிடுங்கடா. இப்போ தான் கீழே பார்க்குறேன், கீழே போக போகிறேன். போயிட்டானே அவனும் போயிடுவேன். ஒருத்தன் போயிட்டேன், கீழே இறங்கிட்டேன். அடுத்து அவனும் போயிடுவேன் பாருங்க. ஒருத்தன் போயிட்டானே அவனே இறங்கிடுவேன். முஸ்கு இறங்குடா, கொடுக்குடா. இதை பார்த்தீங்களா, 2 பேரும் குட்டிகள். நம்ம நின்னாலும் சாப்பிட்ருவாங்க, தங்க குட்டிகள். ஆனால் உன்னையே 10 குத்து குத்துது. அது எத்தனை உண்டு வயதானே? அந்த தோசைகள் இல்லை, சப்பாத்திக்கு வேறு கல் எடுத்திருக்கேன் பாருங்க. சப்பாத்திக்கு வேறு கல் தான். அந்த தோசைகளில் நம்ம இந்த தோசைகளில் சப்பாத்தி சுட்டோம்னா தோசை எடுக்க வராது. அதனால் சப்பாத்திக்கு ஒரு கல், தோசைக்கு ஒரு கல். இந்த கல் எங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்க? இது இவ்வளோ பழசாக இருக்குது, இவ்வளோ பழசாக இருக்குது. அந்த இன்னொன்று கிடக்கு, இந்த இது ஒன்று கிடக்கு, இந்த சின்ன ஒன்று புதுசாக கிடக்கு. இந்த மாதிரி இது புதுசு, புதுசாகவே கிடக்கு. அதை தூக்கி போட மனசு வராமல் வச்சுருக்கேன். தூக்கி போடலாம், மனசு வர மாட்டேங்குது. மனசு வர மாட்டேங்குது. மனசு எதுக்கு வர மாட்டேங்குது? மனசு எதையும் தூக்கி போட வர மாட்டேங்குது. அப்படி பழகி போச்சு. எத்தனை இருந்தாலும் பழசு தூக்கி போட மனசு வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறது, மனசு மாற்ற முடியல. சப்பாத்திக்கு தொட்டு கம்மி, சப்பாத்திக்கு தொட்டுக்க அந்த இந்த குழம்பு. அடுப்பு எரியுதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, ஒரு கருப்பு கலர் பூச்சி ஏதோ ஒன்று இப்படி தொலைச்சி இப்படி நீட்டாக வச்சுருக்கீங்களே பாருங்க ஃப்ரெண்ட். ஒரு சப்பாத்தி சுட்டோன்னா அது பெரிய உலக சாதனையா? உலக சாதனை தான் இப்போ உள்ள பொம்பளைகளுக்கு. இப்போ உள்ளவையாவே இப்போ காலையில் பூச்சனுக்கு சப்பாத்தி சுட்டு தோசை சுட்டு கொடுக்குறா. வேணா எடுத்து போட்டுக்கடான்ட்டு போயிடுவாளுங்க. இன்னும் திடீர்னு ஜன்னல்லாம் திறந்துருக்கீங்க? ஆமாம், வேர்க்குது, எனக்கு வேர்த்துச்சு, தேய்க்கல. சப்பாத்தி தேய்க்கல, வேர்த்துச்சு, அதனால திறந்தேன். பூரி விடுவோம்னு நினச்சேன், அப்புறம் வேண்டாம். என்ன பலர் அந்த உருண்டையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டோம்னா ஹார்ட் அட்டாக் எங்கேயும் நிற்கும்.
அப்பா சாமி நம்மளால முடியாது. நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். எண்ணெய் பலகாரம் ஒரு இடத்துல தான் எடுத்துக்கணும். ஆமாம், அதிகமாக எடுத்துக்கூடாது. ஆனால் அது சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட. இது சப்பாத்தி கொஞ்சம் காடாக தான் இருக்கும். பூரினா கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கும். உங்களுக்கு நான்லாம் போட தெரியாது? நான் போட தெரியாது. அது மைதா மாவு. வெறும் மைதா மாவுலேயே நான் போடணும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியாது. இப்போ தான் யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கே, அதை பார்த்து வேணா போடலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எல்லாம் கழுவி வச்சுட்டேன். இவ்வளவு நல்ல தக்காளி, இது கொஞ்சம் கெட்ட தக்காளி, இது ரொம்ப உடஞ்ச தக்காளி. இதை இப்போ இன்னைக்கு சமைக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ நல்ல தக்காளி, 4 நல்ல தக்காளி. ஆமாம், கூடையில் இந்த படத்தில் சொல்லல, கூடையில் எத்தனை தக்காளி ஓட்ட தக்காளி இருந்தாலும் உங்கள் பையில் இருக்கிறதுல நல்ல தக்காளி. ஆமாம், அந்த மாதிரி. அவங்களாம் வாங்கியில சந்தையில் 1 கிலோ 20 ரூபாய்ன்னு வாங்கினாங்களாம். 5 கிலோ 100 ரூபா. நம்ம வாங்கியில 6 கிலோ 100 ரூபா. ரேட்டு காலைக்கு நைட்டுக்கும் வித்தியாசப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இப்போ வந்து தக்காளியில் எதுவும் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம்ண்ணே. ஆமாம், என்னத்தை பண்ணுறது, எது பண்ணாலும் இப்போ தக்காளி போர் அடிச்சு போச்சு. தக்காளியில் தக்காளி தொக்கு, தக்காளி அதெல்லாம் போர் அடிச்சு போச்சு. இப்போ தக்காளியில் எது பண்ணாலும் பிடிக்கல. சாம்பாருக்கு 2 கூட வேணால் போடலாம், அவ்வளோதான். தக்காளியில் எது பண்ணாலும் இப்போ பிடிக்கல. தக்காளியில் வேறு எதுவும் பண்ண முடியாது. அது இவ்வளோ சலுசாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. இனி வர வர கூடுமா? இனி பங்குனி சித்திரை இல்லை, வெயில் காலத்தில் 1 கிலோவே 100 ரூபா சொல்லுவாங்க. ஆமாம், 100 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க. இந்த மாதம் தான் கம்மியாக இருக்கும். மார்ச்லேருந்தே கூட்டிடுமா? மார்ச் தானே இது. அடுத்த சந்தையெல்லாம் கூட்டிடும். இப்போ வாங்கி சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டாது. உப்பு போட்டு கழுவி, உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கழுவினோம்னா, கழுவி காய வச்சுட்டு எடுத்து வச்சோம்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கு. கெடலை ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கெடலை அப்படியே தன்மை மாறாமல் அப்படியே இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல். கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியில் கொஞ்ச நேரம் வச்சு கழுவுனோம்னா அது அப்படியே இருக்கு. தக்காளி கெடலை. நான் அப்படி தான் கழுவுறது. பியூட்டிஃபுல் டிப்ஸு தான். கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் வாழி தண்ணியில் போட்டுக்கிட்டு அதில் கழுவணும். ஊற வச்சுட்டு கழுவணும் கொஞ்ச நேரம். அப்படியே இருக்கு. நல்லா பளிச்சுன்னு இருக்கு. தக்காளியில் ஒரு அழுது கூட இல்லை பாரு. உப்பு வந்து நல்ல ஒரு இது. கல்லுப்பு திறந்து வச்சா எதுவுமே வரல பாரு. உப்புல வந்து எதுவுமே வராது, பூச்சி புழு எதுவுமே வராது. ஏன்? அது உப்பு தன்மைக்கு வராது, கரிக்கும். உப்புக்குள்ள தன்மையே அதே. இப்போ மிளகாத்தூளே அரைச்சி வச்சது, நம்ம அரைச்சி வைக்கிறது 6 மாதத்துக்கு வச்சுக்கணும்னா, உப்பு போட்டு கலக்கி வச்சோம்னா மிளகாத்தூள் அந்த முடிச்சா விழுகாது. இந்த கட்டியாக விழுகுதுல்ல, அதெல்லாம் வராது, நல்லா இருக்கும். உப்புக்கு அந்த தன்மை இருக்கு. நான் உப்பு போட்டு தான் கலக்கி வைப்பேன், நல்லா இருக்கும் மிளகாத்தூள். 6 மாதத்துக்கு நல்லா இருக்கும். 6 வருஷத்துக்கு 2 வாட்டி தான் அரைப்பேன், நல்லா இருக்கு. இப்போ அரைக்கணும், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு மிளகாத்தூள் அரைக்கணும். நிறைய பேர் உப்பு போட்டு கலக்க மாட்டாங்களா? நிறைய பேர் உப்பு போட்டு கலக்க மாட்டேன். எனக்கு அது சொல்லி தந்தது செந்துரு இல்லை, அந்த பாய் வீடு ஒருத்தர் மெடிக்கல் வச்சிருந்தாலே. நீங்க எல்லாம் விளையாடுவீங்கல்ல ஒரு பிள்ளை, ஜுலேகா, அந்த பிள்ளைக்கு ஆயா அதுன்னு சொல்லி தந்தாரு. அந்த அம்மா நல்லா அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. சூப்பர். 50-55 வயசு தான் இருந்திருக்கும். சுகர் இருந்திருக்கு. சுகர் இருந்த உடனே அது இந்த நோம்பி பக்ரீதா இதுக்கோ வருதுல்ல, ரம்ஜானுக்கோ, அந்த நோம்பி இருந்து விரதம் இருந்ததுல, அதுக்கு பசியோடு இருந்ததுல சுகர் இருந்ததுக்கு அதுக்கும் ரொம்ப ஏதோ ஆயிடுச்சு.
அப்புறம் திருச்சியில் ஹாஸ்பிட்டலில் பணக்காரதான் அவங்க. திருச்சியில் கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தாங்க, சரியாக வரல. 55 வயசு தான் இருக்கும். அழகுன்னா அழகு அப்படி இருக்கும் அந்த அம்மா. கடைசி இறந்து போயிட்டாங்க. நல்லவங்க. 55 வயசு தான் இருக்கும். மருமகள்லாம் ஆனால் கூட்டிடுச்சு. அவங்க தான் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. பாய் விடலாம். அதான் நினைச்சு உப்பு போட்டு கலக்கி வச்சா கெடாதுப்பா. நல்ல நடவடிக்கையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. சுகர் இருக்கவங்கெல்லாம் பசியோட எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த நோம்பு கும்பலாம் நோம்பு கும்பலாம் இருக்கக்கூடாது. அவங்கள நோம்பு இருக்கணும், கட்டாயம் இருக்கும். அதனால இருக்காது. காலையில சாப்பிடலாம் வெள்ளை, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் சூரியன் அஸ்தமிச்ச அப்புறம் தான் சாப்பிடணும். அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. பச்சை தண்ணி கூட இறக்கக்கூடாது. அப்படியா? எச்சி கூட உள்ள இறக்கக்கூடாது. இப்போ வயிறு காயும்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதே அதுக்கு முன்னாடி சாப்பிட்டாரு. அப்போ அது இருக்கும்ல, அந்த தெம்பு இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தண்ணி குடிக்க தோணுது. நம்மளே அன்னைக்கு சமயபுரத்துல நிக்கலையா? இல்லப்பா, ஆனா தண்ணி குடிச்சுக்கிட்டோம். தண்ணி குடிச்சுக்கிட்டோம், வெள்ளரிக்காய் தின்னுக்கிட்டோம். இவங்க அதுக்கு கறி முட்டை சத்துள்ளதா சாப்பிட்டுக்கிட்டுருவாங்க 4 மணிக்குள்ள. அப்படியா? 4 மணிக்குள்ள நல்ல சத்துள்ளதா சாப்பிட்டுக்கிட்டுருவாங்க. அப்புறம் நோம்பு சாயந்தரமா முறிக்க போயிருந்தேன். இந்த நோம்பு கஞ்சி வச்சுட்டு அதை சாப்பிட்டு திருப்பி இதெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. நோம்பு கஞ்சின்னு ஒன்று வைக்கிறாங்க பாரு, நல்லா இருக்கும். நம்ம இந்துக்கள்ல தான் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இந்துக்கள்லையும் விரதம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே வலியுறுத்தி செஞ்சுதான் நம்ம எதையும் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்மளை கஷ்டப்படுத்தி இதுன்னு எதையும் பண்ணி அப்படித்தான் நம்ம இது பண்ணணும். இல்லை நம்ம பாவம் செய்யாம யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம உபதிரவம் பண்ணாம இருந்தாவே அதுவே பாதி நல்லது. யாருக்கும் ஒரு சிவராத்திரிக்கெல்லாம் கண்ணு முடிக்காம இருக்கணும்னா நீங்களும் தானே இருக்கணும்னு ஒத்துக்கிறீங்க. ஆமா, அதே நல்லது. அது என்னைய கேட்டா யாருக்கும் துரோகம் பண்ணாம நம்ம வாழ்க்கையை நம்ம யாருக்காவது நல்லது செய்ய முடிஞ்சா செய்யணும். நல்லது செய்ய முடியலன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணாம வாழ்ந்துட்டு போறதே என்னை கேட்டா அது பெட்டரான வாழ்க்கைன்னு நினைப்பேன். வேற புண்ணியம் எல்லாம் செய்யணுங்கிறது இல்லை, அதுவே பெட்டர். நம்மளால யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. நம்மளுக்காக இவங்க இந்த கஷ்டப்பட்டேன்னு இருக்கக்கூடாது. நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போவோம். நம்மளால முடிஞ்சா நல்லது பண்ணணும் அடுத்தவங்களுக்கு. இல்லையா பேசாம இருந்துட வேண்டியது. அதுவே போதும்னு நினைக்கிறேன். சாமி அப்படியெல்லாம் விழுந்து கும்பிடணும்னே வேண்டாங்கள, கும்பிடணும்னே. அதுக்கு நம்மளை வலியுறுத்திக்கிட்டு கும்பிடணுங்கிறது எனக்கு என்னமோ தோணலை. ஏன்னா அது ஆபத்துலேயும் கொண்டாந்து முடியுது இல்லை. பசியோடு இருக்கிறதெல்லாம் சமயத்தில் ஆபத்தில் கொண்டாந்து முடியுது இல்லை. ஏன்னா நம்ம வெளியே வேணா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கஷ்டம் அது இதுன்னு. உள்ள இருக்க பார்ட்ஸுக்கு அது தெரியுமா? ஆமா உள்ள இருக்க பார்ட்ஸுக்கு அது தெரியுமா? ரத்தம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இது என்ன ஒண்ணா, நாளைக்கு காலையில இன்னைக்கு இந்த நேரம் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உள்ள இருக்க பார்ட்ஸ் என்னவா இருக்கு, நாளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்காம இருக்கேன், சரி நம்ம அடுத்த பார்ட்ஸை போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஆமா, அப்படிங்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆமா, அதனால சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இதாகுது. சுகர் பேஷண்ட்டுக்கு சும்மாவே பசிக்கும். இதுல அந்த பசியோட விரதம் வேற இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் உள்ள கிட்ட யாருக்கும் துரோகம் நினைக்காம நம்ம வாழ்க்கையை நம்ம யாருக்கும் முடிஞ்சா நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம். முடியலையா அதுவும் இல்லைன்னா பேசாம இருந்துட்டு உள்ள இருக்க பார்ட்ஸுக்கு நம்ம கவலையெல்லாம் தெரியாதுல்ல. அப்படி இருந்துட்டு போறதே வாழ்க்கை மேல்னு நினைக்கிறேன்னா. அப்படி இருந்தாவே போதும். யாருக்கும் கெடுதல் நினைக்காம யாருக்கும் துரோகம் பண்ணாம வாழ்ந்தாவே போதும். வலி அப்படியே வக்கரமா சாமி கும்பிட்டு என்ன பண்ண போறோம். ஆனா சன்னியாசிலாம் அப்படித்தானே விரதம் இருக்கிறாங்க. சாப்பிடாம கொள்ளாம வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டு தானே நிறைய பேர் ஞானம் கண்டுறாங்க. இந்த இப்போ பாத யாத்திரை ராமேஸ்வரத்துலேருந்து காசி
எங்கேருந்து காசி? ராமேஸ்வரத்துலேருந்து காசி. காசி, ஆமாம். நிறைய நகரத்தை போகிற ஃப்ரெண்ட்ஸ் ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு நடக்கிறாங்க பாத யாத்திரை. எப்படி போவா? வேறு எந்த ரூட்டுன்னு தெரியல. ஏன்னா சிவப்பு கலர் வேட்டியும் சட்டையும் போட்டிருக்காரு. ஒரு 40 பேர் 50 பேர்ப்பா. அந்த சிஷியர்களுக்கெல்லாம் சேகர் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காசி தீபாவளிக்கு தான் போவாங்க, அது என்னமோ இப்போ போகிறாங்க. எத்தனை நாள் வச்சுருவான்னு தெரியல. 15 நாள் ஆகும். ட்ரெயினில் போகிறதுக்கே போயிட்டு வர 15 நாள் என்னமோ ஆகும்பாங்க அந்த காலத்தில். பாத யாத்திரைன்னா நடந்து தானே போகிறது? நடந்து தான் போகிறது. அவங்க அங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போவாங்க, ஒரே முட்டா நடக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா சப்பாத்தி, சுட சுட சப்பாத்தி, உருண்டை குழம்பு. இந்த உருண்டை குழம்புக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மதிய லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், புதுசாக ரசம் மட்டும்தான் வச்சேன். இந்த உருண்டை குழம்பு கொஞ்சம் இருக்குது, உருண்டையும் குழம்பும், அப்புறம் ரசமும் கீரையும் தான் புதுசாக சமைச்சேன். முளைக்கீரை பொரியல் பண்ணேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.